தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமார் பற்றிய வாஸ்து சார்ந்த விஷயத்தில் கண்ணாடி போடுகிற கண் நோய் சார்ந்த பாதிப்பு இருக்கிற கண்ணாடி என்பது இப்போ நான் போட்டிருக்கிற கண்ணாடி கணக்கில் சேராதுங்க. நம்ம 0.2, 0.1, 0.5, 1.25 அப்படிங்கிற தூரப்பார்வைக்காக நம்ம போடுறோம். அல்லது ஒரு 50 வயதுக்கு மேலே சாலைச்சிரம்னு சொல்லக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய நிகழ்வாக கண்ணில் ஏற்படக்கூடிய புரை வயது கூட இந்த தலையோட உருவங்கள் பெரிதாக பற்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் இளம் வயதில் பற்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். ஒரு ஏஜ் ஆக அந்த பற்கள் முன்னாடி ஒரு சிலருக்கு முன்னாடி வரும். அல்லது கிராஸில் இருக்கக்கூடிய பற்கள்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு வரும். ஒரு பற்களுக்கு மேலே ஒரு பற்கள் ஏறிட்டு வரும். இதெல்லாம் காரணமாக வயது கூட அந்த உடலோட அமைப்பு தலையோட அமைப்பு மாறுபாடு அடையும் போது அது மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயம். இதை அன்னைக்கு அப்படி இருந்தாங்க இன்றைக்கி இப்படி இருக்காங்கன்னா நம்ம அதை பார்க்கக்கூடாது. அது மனித வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம். அதுபோல் இயற்கையாக வரக்கூடிய கண்புரை நோய், கண்ணில் வரக்கூடிய சாலைச்சிரம் போன்ற தூரப்பார்வை கிட்டப்பார்வை நிகழ்வு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள ஒரு சிறிய கண்ணாடியை அமைத்து அது லேசர் சிகிச்சை மூலம் சரி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் பொழுது அதுக்கு கண் சார்ந்த நிகழ்வாக நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். ஆதிகால மனிதர்கள் கண்ணாடி தன்னுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்ட விஷயங்கள். ஆதிகால மனிதர் ஓடைகளில் தான் தன்னுடைய முகத்தை பார்த்தார். அதற்கு பிறகு ஒரு தகரத்தில் இரும்பு உலோகப் பொருட்களில் வெள்ளி பூச்சுக்களை பூசி அதில் முகம் பார்க்குற ஒரு நிகழ்வு இருந்தது. இப்போ வெள்ளி பூச்சு அப்படிங்கிறது வெள்ளியோட ரசாயன வடிவம் தான். ஒரு திடமாக இல்லாமல் திரவ வடிவில் இருக்கக்கூடிய வெள்ளியோட அமைப்பு தான் ரசம். அதை பாதரசம்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் கிரேக்க, ரோமானிய, எகிப்து நகர அந்த நாகரிக வளர்ச்சியின் போது தன்னுடைய கூட தங்க துண்டுகளையும் இரும்பு துண்டுகளையும் வெள்ளி துண்டுகளையும் பித்தளை துண்டுகளையும் அவங்களை சொத்துக்களாக எடுத்துகிட்டு போனாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் கண்ணாடி என்கிற நிகழ்வு கண்டுபிடிக்கப்படவில்லை. இல்லை என்று சொன்னால் அந்த கண்ணாடியும் ஒரு சொத்தாகத்தான் நம்முடைய பழங்கால நாகரிக வளர்ச்சியில் எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார்கள். கண்ணாடியை பொறுத்தளவில் மாயம் மந்திரம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்முடைய முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. மந்திரவாதிகள் கையில் இருக்கிறது. கண்ணாடியில் ஒரு உருவத்தை பார்க்கும் பொழுது இது ஆவியோட உருவம், இது நமது உருவம் கிடையாது அப்படின்னு ஆதிகால மனிதர்கள் நினைத்திருந்திருக்கார்கள். அதே போல் கண்ணாடி செய்த பிறகு 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கண்ணாடி செய்யக்கூடிய நிலை நம்முடைய ஆதிகால மனிதர்களுக்கு இருந்திருக்கிறது. 1000 வருடங்களுக்குள்ளாத அந்த கண்ணாடி ஒரு நிகழ்வு. அந்த கண்ணாடி உடைந்தால் துன்பம் நடக்கும், கஷ்டம் நடக்கும் என்கிற எண்ணங்கள் கூட இருந்தது. அதுதான் இன்றைக்கி கூட இருக்கக்கூடிய வாஸ்து நண்பர்கள் உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கின்றது. இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஏன்னா உடைந்த கண்ணாடியை நம்ம உபயோகப்படுத்த முடியாது. இப்போ அதை அப்புறப்படுத்துகிற ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஆக இது கண்ணாடியோட இன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய ஒரு தாது கொண்டு அது கண்ணாடிக்கு ரசம் பூசிய பிறகு வெள்ளி முலாம் பூசிய பிறகு கண்ணாடியாக பிரதிபலிக்கிறது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மாற்றம் நீங்கள் நவீன காலத்தில் நம்ம இருக்கிறோம். இது இருக்கட்டும். அப்போ அந்த கண்ணாடி அப்படிங்கிற நிகழ்வு ஒரு மனிதர்கள் ஒரு இல்லத்தில் கண்ணாடிங்கிற ஒரு விஷயத்தை உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இல்லத்தில் கிழக்கு சார்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் ஒரு 5 நபர்கள் 4 நபர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் இந்த 4 நபர்களுமே ஒரு இல்லத்தில் கண்ணாடியை உபயோகிக்கும் பொழுது இப்போ அந்த வீடு கிழக்கு பாதிப்புள்ள வீடாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். பயணங்களில் கூட இல்லத்தில் இருக்கும்போது கூட இந்த கண்ணாடி என்கிற ஒரு நிகழ்வை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் உபயோகிக்கிறார் என்று சொன்னால் அது கிழக்கு மூடப்பட்ட வீடாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வீடுகளில் நம்ம இந்த கண்ணாடி உபயோகிக்கிற ஒரு நிகழ்வு என்பது ஒரு வாஸ்து ரீதியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கிழக்கு திசை எப்பொழுதுமே ஒரு திறந்த அமைப்பாக இருக்க வேண்டும். ஆக எந்த இல்லத்தில் கிழக்கு இடம் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதோ, கிழக்கு மூடப்பட்ட இல்லமாக இருக்கிறதோ அந்த இல்லங்களில் கண்ணாடி உபயோகிக்கிற நிகழ்வு என்பது இருக்கும். ஆக இது ஒரு பிறக்கும் குழந்தையிலேயே அந்த நிகழ்வு என்பது தோன்றிவிடுகிறது. ஆக நீங்கள் கண்ணாடி உபயோகிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு
நம்ம உபயோகிக்கிறோம், நான் இளமையிலேருந்து உபயோகிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஒரு இல்லத்தில் அந்த கிழக்கு திசையை நம்ம சரி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த கண்ணாடி உபயோகிக்கிற நிகழ்வு என்பது நிச்சயமாக இருக்காது. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.